ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறது என்னென்னா வாழைப்பூவோட மோர் குழம்பு, வாழைப்பூ பக்கோடா. இங்கே நாங்கள் இருக்கிற கலிஃபோர்னியாவில் வாழைப்பூ ரொம்ப சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். ஒரு எல்பி வாழைப்பூ வந்து பார்த்தீங்கன்னா $2.29. என்னோட வாழைப்பூ வந்து 2 எல்பி இருந்தது. அதாவது 1 கிலோ $350. ஆனால் நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். மற்ற ஸ்டேட்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரோசன் தான் கிடைக்கும் வாழைப்பூ. இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக கிடைக்காது. ஃப்ரிட்ஜில் வச்சு அந்த மாதிரி தான் கிடைக்கும். ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ விலை கொடுத்து வாங்குறனாலும் ஒருத்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். இங்கே இருக்கிற நாங்கள் இருக்கிற கலிஃபோர்னியாவில் மோர் குழம்பு செய்யறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் பச்சரிசி, ரெண்டுத்தையும் நல்லா வாஷ் பண்ணிட்டு 1 மணி நேரம் வந்து நான் ஊற வைக்க போறேன். வாழைப்பூ வடை செய்யறதுக்கு கடலைப்பருப்பு 1 கப் எடுத்துருக்கிறேன். அதையும் நல்லா வாஷ் பண்ணிட்டு தண்ணியில் வந்து 1 மணி நேரம் ஊற வைக்க போறேன். 1 மணி நேரத்துக்கு மேலே ஊற வச்சாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா அரைக்கிறதுக்கு சூப்பராக வரும். தயிர் வந்து என்னோட இந்தியன் ஸ்டோர் ஷாப்பிங் அந்த வீடியோவில் காமிச்சிருந்தேன். இந்த தயிர் பாக்கெட் காமிச்சிருப்பேன். மேலே இருக்க ஒரு லேயர் வந்து பார்த்தீங்கன்னா பால் ஏடுல வந்து உர ஊத்துனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். கீழே வந்து தயிர் இருக்கும். அந்த மேலே இருக்க அந்த ஏடை மட்டும் நான் எடுத்து வச்சிருவேன். என் பசங்களுக்கு வந்து தயிர் சோறு அந்த மாதிரி கொடுக்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ரிச்சா நல்லா க்ரீமியாக இருக்கும். கீழே இருக்க தயிர் வந்து நான் அந்த மோர் குழம்பு செய்யறதுக்கு யூஸ் பண்ணிக்குவேன். இங்கே இருக்கிறவங்க வாங்கணும்னா மேலே ஆரஞ்சு கலர் மூடி போட்டிருக்கோம், அந்த மாதிரி எடுக்கலாம். மோர் குழம்பு செய்யறதுக்கு நம்ம ஊற வச்சாலும் துவரம் பருப்பும் பச்சரிசி அதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு பல்லு பூண்டு, ஒரு வர பச்சை மிளகா, 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், அப்புறமேலுக்கு ஒரு கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்து நல்லா தண்ணி ஊற்றாம நல்லா மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டேன் பேஸ்ட் மாதிரி. ஒரு பேன் வச்சு அதில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிட்டேன். அதில் வந்து 1/2 டீஸ்பூன் கடுகு போட்டு நல்லா வெடிச்சதும் 1/4 டீஸ்பூன் வந்து ஓமம் சேர்த்திருக்கேன். ஓமம் நல்லா பொரிஞ்சதும் 2 வரமிளகா, கொஞ்சமா கருவேப்பிலை, நல்லா பொடியா நறுக்குன வெங்காயம், கொஞ்சம் வெங்காயம் அதையும் சேர்த்து நல்லா மீடியம் ஃப்ளேம்ல வச்சு வதக்கிட்டேன். நல்லா வதங்கினதும் கொஞ்சமா நறுக்கி கொத்தமல்லி வந்து அதில் போட்டு அதையும் நல்லா வதக்கிட்டேன். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு அதையும் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா 1 நிமிஷத்துக்கு எல்லாம் வதக்கிட்டேன். நான் 1 கப்பு தயிர் எடுத்திருந்தேன். அதை நல்லா பீட் பண்ணி உப்பு போட்டு நல்லா பீட் பண்ணி வச்சிருந்தேன். அதையும் வந்து இந்த தாளிப்போட சேர்த்துட்டேன். அப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருந்தாலும் குழம்புக்கு அதையும் இதோட சேர்த்து இந்த பேன்ல சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே அந்த மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா ஒரு பொங்கி மேலே வந்ததுக்கு அப்புறம் சிம் பண்ணிட்டு திரும்பவும் நல்லா ஒரு பொங்கி வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். மோர் குழம்பு வந்து ரெடி ஆயிடும். வடை வந்து பாத்தீங்கன்னா அந்த ஊற வச்சிருந்தோம்ல கடலைப்பருப்பு அதை நல்லா அரைச்சி எடுத்துட்டேன். அதோட நல்லா பொடியா நறுக்கின வெங்காயம், கருவேப்பிலை, அப்புறம் கொத்தமல்லி எல்லாத்தையும் நறுக்கி சேர்த்து 1 டீஸ்பூன் நான் வந்து சோம்பு சேர்த்திருக்கேன், முழு சோம்பு. நல்லா வாழைப்பூ ஃபைனா நல்லா குட்டி குட்டியா பொடியா நறுக்கி வச்சிருக்கேன் பாருங்க. எங்க வீட்டுக்கார நறுக்கி கொடுத்தாங்க. நல்லா சூப்பரா நறுக்குவாங்க வெங்காயம் இந்த மாதிரி நறுக்கிற ஐட்டம்லாம். அதையும் வந்து இதோட சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டு எல்லாமே நல்லா உப்பெல்லாம் எல்லா இடத்துலையும் போற மாதிரி நல்லா பிசைஞ்சிட்டு கையில உருட்டி பார்த்து அதை வந்து தட்டினீங்கன்னா அது அந்த அளவுக்கு உடையாம நல்லா வந்துச்சுன்னா நம்ம எண்ணெயில போடலாம். ஏன்னா அப்ப பிரியாது. ரொம்ப தண்ணி விட்டு அரைச்சாலும் ரொம்ப தண்ணி விடாம ரொம்ப ட்ரையா அரைச்சாலுமே வந்து பிரிஞ்சிரும். இப்போ பாருங்க தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிருக்கேன் பொரிக்கிறதுக்கு. ஒரு பேனில் வச்சு அது நல்லா சூடானதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒவ்வொரு வடையாக போட்டு 1 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருவேன். அப்புறம் 1 நிமிஷம் கழிச்சு அதை ஃபுல்லாக அப்படியே திருப்பிட்டு நல்லா அந்த மாதிரி திருப்பி இந்த மாதிரி ப்ரௌன் ஆனோடனே அந்த வடையெல்லாம் எடுத்துட்டேன் நான் எண்ணெயிலேருந்து. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு வடை. போட்டோன்னே எங்கள் வீட்டில் எல்லாமே காலி ஆயிடுச்சு. பாருங்க ஒரே ஒரு வடை தான் மிச்சம் இருக்கு. ஆக்சுவலாக இந்த குழம்புக்கு நல்ல செம்ம காம்பினேஷனாக இருந்தது. நான் அடுத்த பேட்சும் போட்டுட்டேன். போட எல்லாம் தீந்து போச்சு. அடுத்த நாள் வந்து பக்கோடா செஞ்சேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. வெங்காயம் அதே மாதிரி பொடிப்படியாக நறுக்கி வெங்காயம் நறுக்கிக்கங்க. வாழைப்பூ இதே மாதிரி பொடிப்படியாக நறுக்கி எடுத்துருக்கிறேன். கொஞ்சம் கடல மாவு, கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாத்தையும் நறுக்கி எடுத்துட்டு மிளகாத்தூள், பெருங்காயத்தூள், உப்பு நல்லா கடல மாவு எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சமாக அரிசி மாவு சேர்த்திங்கன்னா பக்கோடா நல்லா சூப்பராக வரும். எல்லாத்தையும் நல்லா பெசரி எண்ணெயில் நான் வடை போட்ட எண்ணெயிலே அடுத்த நாள் அந்த பக்கோடாவும் போட்டு எடுத்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. செம்மையாக இருந்துச்சு. எங்கள் வீட்டில் திரும்ப செய்யுங்கன்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. வாழைப்பூ நம்ம கூட்டெல்லாம் செஞ்சா அந்த அளவுக்கு போகாது. வடை போட்டிங்கன்னா சீக்கிரமா காலி ஆயிடும். கண்டிப்பா இந்த ரெசிபியை உங்க வீட்டில் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்க வீட்டில் எல்லாத்துக்குமே பிடிக்கும். நல்ல ஒரு காம்பினேஷன். மோர் குழம்பும் வாழைப்பூ வடை பக்கோடாலாம் நல்லா எல்லாமே காலி ஆயிடும். குட்டீஸ்லாம் சாப்பிடுவாங்க. நான் வேற ஒரு வீடியோல உங்களை பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.